ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம எல்லோருக்குமே தெரியும் நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. குறிப்பாக டயாபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை எப்படியெல்லாம் உணவில் சேர்த்துக்கலான்னு நம்ம பார்க்கணும். நான் ஏற்கனவே நெல்லிக்காய் சிப்ஸு, நெல்லிக்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் இட்லி பொடி, நெல்லிக்காய் தொக்கு எல்லாம் செஞ்சுருக்கிறேன். வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோஸை மிஸ் பண்ணவங்க பார்த்துக்கோங்க. இப்போது நெல்லிக்காயில் தயிர் பச்சடி பண்ணலாம். இந்த நெல்லிக்காய் தயிர் பச்சடிக்கு நான் 3 பெரிய நெல்லிக்காயை எடுத்து நல்லா கழுவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது 1 கப் நெல்லிக்காய் துருவல் இருக்குது. இந்த 1 கப் நெல்லிக்காய் துருவலுக்கு 1 கப் நல்ல திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. 1 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் துருவின நெல்லிக்காயை போட்டுக்கோங்க. இதோட தயிரையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ரெசிபி இது. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயையும் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெல்லிக்காய் தயிர் பச்சடியை நம்ம எல்லா வெரைட்டி ரைஸு, பிரியாணி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெறும் நெல்லிக்காயை சாப்பிட்றத விட இது போல் தயிரோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா புளிப்பு ரொம்ப தெரியாது. பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கிறதுனால காரமும் லைட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் தயிர் பச்சடியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.